சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 34 அதிகாரம் 10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியே இருக்கும், கர்த்தரை தேடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடி அவருடைய கிருபையை அதிகாலை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு எல்லா தீங்களும் விலக்கி பாதுகாத்து கொள்ள வல்லவரைக்கிறார். நமக்காக பன்னிரு தூதரை நியமித்திருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவராக இருக்கிறார். பிதாவிடம் பக்கு கடங்காத பெருமூச்சில் வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் இருக்கிறார். ஆகையால் ஆவியானவை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆவியான அப்பாவை நாம் தினமும் கூப்பிட வேண்டும். நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திரசுனாவை பெற்றிருக்கிறோம். ஆகவே நாம் அந்த பெற்ற அதிகாரத்தை நாம் தினமும் நம்முடைய ஜெபத்தில் விண்ணப்பத்தில் ஏறெடுக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சோத்திரங்கத்தாவே, நித்தமும் தகப்பன் நம்முடைய சமூகத்தை தேட எங்கள் எல்லோருக்கும் கிருபை தாங்க ராஜா. ஏசப்பா, அதிகாலை தேடுகிறோம் அன்றைக்கு கனடைவார் என்று சொன்ன தகப்பனே, அதிகாலம் இந்த கிருபைகள் புதியவர்களாக இருப்பதில் நம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா, சோத்திரங்கத்தாவே, எங்கள் சபையை ஆசிர்வங்க, எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வங்க, எங்கள் தேசத்தை ஆசிர்வங்க ராஜா. ஆளுகிற அனைத்து தகப்பனை ஏசப்பா, சோத்திரங்கத்த அதிகாரம் உள்ள அனைவரும் ஆசீர்வதித்து தாங்க ராஜா. அனைவருக்கும் தகப்பனை, அனைவரும் தகப்பனை, சோத்திரங்கத்தாவே, உடைய ரகசிய வருகை இப்போ எடுத்துக்கொள்ள கிருபை தங்க ராஜா. ஏசப்பா, ஒவ்வொருவரும் தகப்பனே உடைய சாயலாக படுத்த உண்மை போல பரிசுத்தமாக இருக்க, ஞானமாக செயல்பட, நீதிமானாக வாழ, விசுவாசத்தில் பெருகி வளருவோம். தகப்பனே, உடைய ரகசிய வருகை இப்போ எங்கள் எல்லோரையும் ஆயத்தப்படுத்தி வழிநடத்தும் ஆண்டவரே. எங்கள் கிருபை தங்கராஜ். துதிக்கான மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகமாகிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன்.